குருவே சரணம். நம்மளுடைய லைஃப் ப்ரொடக்ஷன் சேனலில் தொடர்ந்து மகா பெரியவளால் சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பெண்மணி மகா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். அவருடைய சர்க்கரை வியாதிக்கு பரிகாரம் கேட்குறதுக்காக வந்திருக்கார். அந்த பெண்மணி பெரியவா கிட்ட எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தினமும் என்னை வாக்கிங் போக சொல்லியிருக்காங்க பெரியவா. ஆனால் என்னால் போகவே முடியல. ஆனாலும் என்னுடைய வியாதி தீர்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு பெரியவா சொல்கிறார், சரி நீ வாக்கிங் எல்லாம் போக வேண்டாம். தினமும் காத்தால் எழுந்திரிச்சு நீ குளிச்சு முடிச்சு உன் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு உன் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் இருக்கும் இல்லையா, அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோயேன். அந்த கோவிலுக்கு போய் நீ மூலவரை தரிசனம் பண்ணிட்டு அந்த கோவில் பிரகாரத்தை ஒரு 7 தடவையோ இல்லை 9 தடவையோ நீ பிரதட்சணம் பண்ண. இதை மட்டும் தினமும் பண்ணிக்கிட்டே வா, உன்னோட வியாதி எல்லாமே சுத்தமாக சரியாயிடும் அப்படின்னு எளிமையான பரிகாரத்தை சொல்லி அனுப்பினார் மகா பெரியவா. இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டர் கேட்குறார், பெரியவா டாக்டர் வாக்கிங் போக சொன்னதும் நீங்கள் கோவிலை 9 தடவை சுத்த சொன்னதும் ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு கேட்குறார். ரெண்டும் ஒன்று தான்டா, ஆனால் வாக்கிங் போன்னு சொன்னால் அவங்களுக்கு போகிறதுக்கு சலிப்பாக இருக்கும். அதுவே கோவிலுக்கு போகிறது அப்படின்னா அது ஒரு பரிகாரமாக நினச்சி அவங்க பண்ணுவாங்க. இதுவும் வாக்கிங் போகிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான் நான் இப்படி சொல்லி அனுப்புனேன் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிட்டார் மகா பெரியவா. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.